இந்த பொண்ணு பேசின வீடியோ வந்து இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களை இந்த பொண்ணு வந்து கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்கு. நிறைய இடங்களில் நம்மளும் பார்த்த விஷயங்களை தான் இந்த பொண்ணு பேசுகிறாங்க. அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அல்லது ஏதாவது ஒரு கல்லூரி ஃபங்க்ஷன்னாலும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்னாலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத இடங்கள்னா கூட அங்கேயும் விஜய் ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவிகேன்னு கத்துறாங்க. இதை பல இடங்களில் நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய வீடியோக்கள் வந்து வெளியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்பீடு அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்கார் அமெரிக்காவில், அவர்கிட்ட போய் டிவிகேன்னு கத்தியிருக்காங்க. அவர் புரியாமல் முழிச்சிட்டு நிறைய சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி நடந்தது. இப்போ இந்த பொண்ணும் அது சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க. பட் ரொம்பவே காரசாரமாக பேசியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, குவிக் ஷிட். டிவிகேல இருக்கவனுக்கு மாதிரி ஒரு தற்கொலை நான் என் லைஃப்ல பார்த்தது இல்லை. ஓகே, லைக் மை என்டையர் லைஃப் ஐ ஹவ் நெவர் சீன் லைக் தட். ஐ டெல் யூ வை. ஐ வாஸ் இன் விஜய் ஆண்டனி கான்சர்ட் பெங்களூர்ல நடந்தது. நான் அங்க போயிருந்தேன். இதுக்கும் டிவிகேக்கும் என்னடா சம்மந்தம், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அண்ட் ஐ வாஸ் தேர் அட் தி கான்சர்ட். ஓகே, சம்பந்தமே இல்லாம நடுவில் டிவிகேன்னு கத்திட்டு இருந்தாங்க. திருப்பி போறப்ப டிவிகேன்னு கத்திட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப பொறுமையா, எனக்கு தெரியும் இவனுங்கள்ட்ட பேசலான்னு போனா இவங்க கத்துவானுங்க, பிரச்சனை பண்ணுவானுங்க, எதுக்கு இந்த சனியனை கிட்ட போய் வாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு சும்மா இருந்தேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஷீ இஸ் a apolitical woman, ஓகேவா? தட் woman is not even, அவளை நீங்க ஜென்ரலா ட்ரிகர் பண்ண முடியாது. she is not even political. she just went பூத்திட்டு இருக்கா கத்த ஆரம்பிச்சுட்டா. because she was so annoyed. இந்த சில பேர் இந்த குடிகாரங்க கிட்ட நம்ம பக்கத்துல நிக்கும் போது அவங்க ஏதாவது பண்ணாங்க, 2 ஸ்டெப் தள்ளி நிப்போம். ஒரு மாதிரி கூச்சப்பட்டு செகண்ட் ஹேண்ட் எம்பாரஸ்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, அசிங்கப்பட்டு சீ பக்கத்துல நிக்க வேணாம், அந்த மாதிரி இருக்கிற அவங்க பக்கத்துல நிக்கிறதுலாம் தயவு செஞ்சு எங்கேயாவது போய் பண்ணுங்க. இம்மெச்சோ